எங்கே வந்திருக்கோம்னா ஜெய்ப்பூரில் எலிஃபண்ட் வில்லேஜுக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து ₹180 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எலிஃபண்ட் ஏறுறதுக்கு வந்து தனி செப்பரேட் சார்ஜ். ஸோ அது வந்து எவ்வளோன்னு கேட்கலாம். पास आओ मैडम. இந்த எலிஃபண்ட்ஸ் வந்து மீட் பண்ணி டச் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு $550. சஃபாரி போகணும், ஃபாரஸ்ட்டுள்ளே போகணும், லேக் எல்லாம் பார்க்கணும், ஃபீட் பண்ணணும், அது அப்படின்னா ஒரு பர்சனுக்கு $3000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான எலிஃபண்ட், ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ओके बनाओ वीडियो बनवा रहा ना पास आओ ना कुछ नहीं करेगा मैडम शांति हो शांति रहती சி பூர்ணஜித் என்னோட பூர்ணஜித் வந்து இந்த மாதிரி எலிஃபண்ட் வந்து டச் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்க வந்து கூடவே வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நமஸ்தே பண்ணது எல்லாமே பண்ணுது ஆக்சுவலாக. இந்த எலிஃபண்ட் நேம் வந்து சாந்தி அப்படின்னு வச்சுருக்காங்க. பேர் வச்சு கூப்பிட்டாவே அது அழகாக வந்து அப்படியே பார்க்குது. சாந்தி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜல் மஹால் வந்து வந்திருக்கோம். தண்ணி உள்ளே வந்து ஒரு பேலஸ் மாதிரி வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து இது அலௌடு இல்லை. நம்ம இங்கே தூரத்தில் இருந்து ஜஸ்ட் அந்த ஆர்கிடெக்சர் மட்டும் பார்க்கணும், அவ்வளோதான். போட்டிங் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு டிக்கெட்ஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து இங்கே நின்று விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து நிறைய ஷாப்பிங்ஸ் இருக்குது. ரோட் சைட் ஷாப்பிங்ஸ் வேணும்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேறு எந்த போட் ஃபெசிலிட்டி அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. இந்த ஜெய்ப்பூர் டிப்பிக்கல் ஜெய்ப்பூர் ஸ்டைலில் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். கிतना है? ₹100 का मैडम. ஜல்மஹால் பேலஸ் வந்து 18th செஞ்சுரியில் மகாராஜா ஜெய்சிங் 2 அப்படின்றவர் வந்து கட்டியிருக்காங்க. அவங்களுடைய லிஷியர் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவே வந்து இந்த பேலஸ் கட்டியிருக்காங்க. கைஸ், இந்த மாதிரி வந்து டிபிக்கல் ஜெய்ப்பூர் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃபரே வந்து வச்சுருக்காங்க, ரெண்டல் ட்ரெஸ். ஸோ வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து போட்டாச்சு. இந்த ஜல் மஹாலில் தான் வந்து இது இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கேயே வந்து பக்கத்தில் என்னன்னு தெரியல, ஒரு வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. பட் சூப்பர் பிளேஸ். இங்கே வந்து என்ன இருக்குன்னா பிளாக் ஸ்வான் இருக்கு. தண்ணி ஃபுல்லாக அதெல்லாம் நிறைய இருக்கு. சச் அமேசிங் பிளேஸ். ஜெய்ப்பூரில் வந்து நிறைய இடத்துல வந்து பிளாக் பிரிண்டிங் சாரீஸ், அப்புறம் அந்த கேமல் ஸ்கின் வச்ச அந்த ஷூஸ் அதெல்லாம் வந்து இருக்குது. அந்த ஃபேக்ட்ரி உள்ளெல்லாம் கூட வந்து நான் ஷாப்பிங் பண்ணேன். பட் ஆனால் அங்கே ஃபுல்லாக வந்து எங்கேயுமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க வந்து அலோவ் பண்ணல. இங்கே ஜல் மஹாலில் வந்து இது வந்து ஓப்பன் ஷாப்பிங். இங்கே வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம், நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கேயும் இங்கேயும் வந்து ரேட் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியும் வந்து இருக்கும். இந்தியன்ஸ் ₹50, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து
5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா ஜெய்ப்பூர் நார்கர் ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஜஸ்ட் ஃபோர்ட் மட்டும் பார்த்துட்டாங்க. பர் பர்சனுக்கு 52 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃபுல் பேக்கேஜ் இருக்குது. வேக்ஸ் மியூசியம், தர்பார் மஹால், அந்த மாதிரி பேலஸ் அதெல்லாமே வந்து உள்ளே இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னா பர் பர்சனுக்கு 500 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து இன்றைக்கி எல்லாமே பார்க்குற டிக்கெட் தான் வந்து எடுத்திருக்கேன். 500 rupees வந்து டிக்கெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உள்ளே வந்து கேமராஸ் வந்து அலௌடு இல்லை அப்படின்றாங்க. வெளியில் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த தர்பார் மஹால் உள்ளே மட்டும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து அலௌடு இல்லை. ஸோ போய் பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து நம்ம 500 வந்து பர் பர்சனுக்கு டிக்கெட் வந்து கொடுத்து வாங்கியாச்சு. இங்கே வந்து உள்ளே போனோன்னா வந்து மஹால் உள்ளே போகிறதுக்கு ஷூஸ் வந்து கவர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து ரேப் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே போகணும். வேக்ஸ் மியூசியம் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ராயல் தர்பார் உள்ளே போகலாம். இங்கே கூட வந்து மேஜிக் ஷோ இருக்குது, மியூசிக் வாசிக்கிறதெல்லாம் இருக்குது. முன்னாடி பாருங்க அந்த இது வந்து பாட்டி வச்சுருக்காங்க. போட்டிருக்காங்க ஒரிஜினல் ஃபோட்டோவோட பிக்சர், பழைய ஃபோட்டோ. இந்த மாதிரி இருந்தது வந்து இப்போ இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து ஒவ்வொன்றுத்தில் வந்து வேக்ஸ் மியூசியம், ஒன்றுத்தில் வந்து தர்பார் மஹால், அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க. இங்கே நாங்கள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து மிரர் பேலஸும் வந்து பார்த்தோம். செம்மையாக இருந்தது. ஃபுல்லாக வந்து மிரர் தான். எல்லாமே டேபிள், சேரு, உள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து மிரர். யாரையுமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு வந்து அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ வந்து ஜஸ்ட் நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபோர்ட்டோட வெளியில் வியூ. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அந்த காம்பவுண்டு செவுரு மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபோர்ட் வந்து மகாராஜா ஸ்வாய் ஜெய் சிங் 2 அப்படின்றவர் வந்து 18th centuryயில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த ஃபோர்ட்லேருந்து நின்று பார்க்கும்போது மொத்த ஜெய்ப்பூர் சிட்டியோட வியூ வந்து சூப்பராக தெரியுது. இது வந்து பார்க்கலாம், ஒன் டைம் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி ஃபோர்ட். பட் ஆனால் சிட்டியிலேருந்து ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வரணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அமீர் ஃபோர்ட் வந்து பார்க்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கோட நிறைய இன்ஃபர்மேஷனோட அந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.